அப்பாடா, இவ செழியனோட கேபினை விட்டு வெளியில வந்துட்டா. இப்பதான் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. முதல்ல இந்த ரேஷ்மாவை எப்படியாவது ஆஃபீஸ்க்குள்ள வரவிடாம பண்ணணும். காயத்ரியை பார்த்து இப்போ வச்சு லவ் சொல்லுவோம். எதுக்கு ஃபோர்ஸ் பண்ற? காயத்ரி என்னாச்சு? சார், இவனை இப்பவே உடனே இந்த வேலையை விட்டு தூக்குங்க சார். என்னாச்சு காயத்ரி? இவன் கூட வேலை பார்க்குற இந்த பொண்ண லவ் பண்ணன்னு சொல்றான். என்ன காயத்ரி இது? அவன் அந்த பொண்ணை விரும்பி இருக்கான். அதனால அவன் மனசுல இருக்கிறத அந்த பொண்ணுகிட்ட அவன் சொல்லியிருக்கான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் இல்ல அக்செப்ட் பண்ணிக்காததும் அந்த பொண்ணோட விருப்பம். இதுல என்ன தப்பு இருக்கு காயத்ரி? கடைசியா சொன்னீங்க பாருங்க அந்த ஒரு வார்த்தை, அதுலதான் சார் இந்த பிரச்சனையே இருக்கு. அந்த லவ்வ இந்த பொண்ணு ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவளோட விருப்பம்னு சொன்னீங்கல்ல. ஆனா இவன் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் லவ் பண்ணுன்னு சொல்லி தினமும் டார்ச்சர் பண்ணிருக்கான். இனிமேலும் இவங்க வேலை பார்த்தானா இந்த பொண்ண நிம்மதியாவே விட மாட்டா சார். அதனால இப்பவே இவனை வேலையை விட்டு தூக்குங்க சார். சார், இந்த பொண்ணுக்கு என் மேல லவ் இருக்கு, அதை வெளியில சொல்லாம மறைக்கிறாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு தான் திரும்ப திரும்ப நான் போய் இந்த பொண்ணுகிட்ட என் லவ்வ சொன்னேன். இனிமே நான் இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துறேன் சார். என்னை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார். ஒருவேளை இவனை மாதிரியே தான் நாமளும் காயத்ரி நம்மளை விரும்புறான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ? என்ன சார் யோசிக்கிறீங்க? மன்னிச்சு விடலான்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா இவனை மன்னிச்சிங்கன்னா இந்த பொண்ணுக்கு தான் நாளைக்கு பெரிய ஆபத்தா வந்து முடியும். அதனால யோசிக்காம இவனை வேலையை விட்டு தூக்குங்க சார். இவனை இப்ப வேலையை விட்டு தூக்கணுமான்னு தான் யோசனையா இருக்கு. சார், இவ்ளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் ஒரே ஆபீஸ்ல ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது சார். நீங்க சொன்ன மாதிரி இவனை வேலையை விட்டுலாம் தூக்க வேண்டாம். ஆனா நம்மளோட வேற ஆபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நல்ல ஐடியா. இது வேணா பண்ணலாம். சக்தி, நாளையிலேருந்து உனக்கு கிண்டி பிரான்ச்சில் தான் வேலை. நான் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுக்க சொல்லிடுறேன். நீ அங்கே போய் வேலை பாரு. ஆனால் அங்கேயும் போய் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணக்கூடாது. புரியுதா? இல்லை சார், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் சார். சரி, போய் வேலையை பாரு. தேங்க்ஸ் சார். சரிம்மா, இதுக்கப்புறம் அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். நீ போய் உன் வேலையை பாரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.